முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில பள்ளி மாணவர்கள் கூட பாதுகாப்பு இல்லை. என்னை ஃபாலோ பண்ணாதவங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பள்ளி மாணவர்களை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு விரட்டி இருக்காங்க அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காவல்துறை அதிகாரிகள். வணக்கம் நண்பா. தம்பி யாருன்னா வி த லீடர்ஸ். அதாவது என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. அதை சொல்லு ராஜா, அதை சொல்லு. அதுதான் உன் நோக்கம். அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. அதாவது வியூ சேர்த்துறது ஃபாலோ சேர்த்துறது உன் வேலை. அக்பர் அலி அவர் சொன்னதுக்கும் நீ பதில் சொன்னதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை. அவர் சொன்னது பள்ளி குழந்தைகளை ஏன் தேவைக்கு அரசு ஆட்சியில் அடிச்சிங்கன்னு கேட்குறாரு. நீ ஏன்னா அவர் ஃபாலோ பண்ணல அன்ஃபாலோ பண்ணல அப்போதான் வீ சேரும் அப்படின்னு நீ சொல்ற. உனக்கு வீடியோன்றது ஒன்று போட தெரியுமா தெரியாதா? உனக்கே ஒழுங்கா வீடியோ போட தெரியாது. உனக்கு தெரிஞ்ச ரெண்டே விஷயம், ஒன்று டிவிகே பற்றி யாராவது தப்பாக பேசியிருந்தா அவங்கள எடுத்து வீடியோ போடுறது, இல்லை அப்படின்னா சிஎம் விஜய் அவர்களுக்கு துதிப்பாடுறது. சிஎம் விஜய் அந்த சட்டை போட்டு வந்தாரு, இந்த ஃபேண்ட்டு போட்டு வந்தாரு, எங்கள் அண்ணனை பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்க, அவருக்கு 6 மாதம் டைம் கொடுங்கன்னு ஸ்கூல் பிள்ளை மாதிரி எக்ஸ்கியூஸ் கேட்டு வீடியோ போட மட்டும்தான் உனக்கு தெரியும். உங்கள் டிவிக்கு ஆட்சியில் நல்லது மட்டுமே நடக்கலை, நிறைய அவலங்களும் நடக்குது. பொதுவாக இருந்து பொதுப்படியாக பேசிப்படாங்க அக்பர் அலி. நேற்று கூட நாகர்கோயிலில் லாக்அவுட் டெத் நடந்திருக்கு. அதை பற்றி உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு வீடியோ கூட நீங்கள் இது வரைக்கும் போட்டதில்லை. கன்னியாகுமரியில் கனிம வளம் எடுக்கிறதுக்கான திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்ததே தாவாய்க்கு அரசு தான். அதை பற்றி நீங்கள் எதுவுமே பேசலை. சரி, இதெல்லாம் விடுங்க. இப்போ இந்த வீல ஸ்கூல் பிள்ளைங்கள ஒரு காவல்துறை அதிகாரி அடிச்சிருக்காரு. அதை பற்றியாவது ஒரு 2 வரி பேசியிருந்தீங்களா? நீங்கள் உண்மையான விஷயத்த மட்டும்தான் சொல்கிறீங்க அப்படின்னு நம்பி உங்களை பின்தொடர்றாங்க. ஆனால் நீங்கள் வந்து தனி மனித துதிப்படல் மட்டும்தான் பாடுறீங்க. கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக பேசுங்க, சில உண்மைகளை எடுத்து பேசுங்க. இது வந்து இவருக்கான வீடியோ மட்டும் இல்லை, இது மாதிரி விஜய்க்கு முட்டு கொடுக்குற எல்லாருக்குமான இது ஒரு பொதுவான வீடியோ தான். விஜய் அப்படின்றவர் ஒரு சிஎம். நீங்கள் வந்து இன்னும் அவர் நடிகராகவே நினைக்கிறேன்.